Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஜெரி த்ரெட், ஜெது ஸ்ப்ரிங், சில்க் த்ரெட், செயின் ஸ்டோன், பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ். இப்போ 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில். இதில் போட்டுக்கலாம் லீஃப் மாதிரி. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் அழகாக வரும். இங்கே ஸ்டோன் போடணும், அதனால் இந்த ஒன் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் போட்டுக்கலாம். இப்போ தோகையில் போட்டுக்கலாம். இங்கே நம்ம ஸ்டோன் போட போகிறோம். ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மாற்றி மாற்றி போடுறோம். இது 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் தான் எல்லாமே. இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் எந்த அளவுக்கு ஜெதர் ஸ்ப்ரிங் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இதுக்கு எப்படி தேவை அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு தேவைப்படுது, அப்போ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஸ்டோனை சுற்றிலும் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும். இங்கேருந்து நீடில் எடுத்துக்கோ இல்லையா, அது பக்கத்துலேயே நீடில் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு ஃபேப்ரிக் க்ளூ போடுறேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போடுங்க. இங்கே சுகர் பீட்ஸ் பதிலாக பால் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
பீட்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் இங்கே செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வளைவாக போடுங்க இந்த மாதிரிக்கே. போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பீட்ஸ் கடையில் கண்டிப்பாக ஸ்டிச் போடணும். பீட்ஸ் போட்டுட்டு இதில் ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போடுறேன். ஒரு பீட்ஸ் தள்ளி போட்டுக்கலாம். இந்த ஒரு பீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பீட்ஸில் நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தலைப்பகுதியில் வந்து நம்ம பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அதை வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீட்ஸ் போடணும். இதை விட்டுட்டு இதில் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணதுக்குலாம் காட்டன் த்ரெட் கூட போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த பகுதியில் போட்டுக்கலாம். இதில் பிங்க் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தாக்கில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, அப்புறம் தேர்டு. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து முடிந்த மாதிரி வைக்கணும். இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் முடியும் போது கரெக்டாக இதுவும் எண்ட் ஆகும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிச்சுக்கோம். அப்புறம் இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது நம்ம சாட்டின் ஸ்டிச் தான் போடுறோம். இந்த பகுதி இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதிலிருந்து இது வரைக்கும் கொண்டு வந்துடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபில்லப் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நம்ம பீட்ஸ் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ்லேயே வந்திருக்கு. த்ரெட் வந்து ரொம்ப லூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கேப் இல்லாமல் போடுங்க. போட்டுட்டு இங்கே வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இங்கேயே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இங்கே வந்து 6 போட்டிருக்கேன். இதில் வந்து 5 ஸ்டோன் போட்டிருக்கேன். இதில் வந்து சுகர் பீட்ஸ் போடுறேன். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கிராஸில் போடுறேன். 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் இருந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டாக கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். பீட்ஸ் போடுறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டு போடுங்க. ஒரேடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும், நீட்டாக வராது. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அப்புறம் திரும்ப இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து போட்டுக்கலாம். ஐக்கு ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ரெண்டாக கூட போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் லைனாக கூட போட்டுக்கலாம். ரெண்டாக போட்டு உங்களுக்கு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ் போடுறப்போ இங்கே வந்து நல்லா வளைவாக வரணும். இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ லெக் பகுதி போட்டுக்கலாம். கிராஸில் பீட்ஸ் போட்டேன் பாருங்கள், 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
இந்த பகுதியில் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளைவாக கொண்டு வரணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நோஸ் பகுதி போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம. நெக் பகுதியில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் செயின் ஸ்டோன், திரும்பவும் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் ஜர்தோஸ் ஸ்ப்ரிக் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.